பேசும் பூமி, நிலா மற்றும் சூரியன் ஒரு முறை. பரந்த பிரபஞ்சத்தில் பூமி, நிலா மற்றும் சூரியன் வெறுமனே விண்ணிலைகளல்ல. அவை நண்பர்கள், அடிக்கடி ஒருவருடன் பேசுவதை விரும்புவார்கள். ஒரு அழகான நாளில் அவர்கள் ஆரம்பித்த ஒரு பேச்சு மாயமிகுந்தது மற்றும் முழுமையான பாடம் இருந்தது. வணக்கம் நிலா மற்றும் சூரியனே, உங்களுக்கு எப்படி இருக்கு? வணக்கம் பூமி, நான் நன்றாக இருக்கிறேன். உங்களை சுற்றி எனது அமைதியான பாதையில் மகிழ என்ஜாயிங். வணக்கம் பூமி மற்றும் நிலா, நான் எப்பொழுதும் போல பிரகாசமாக இருக்கிறேன். இன்று நாம் என்ன பேசப் போகிறோம்? நான் யோசித்தேன், நாங்கள் அனைவரும் மிக முக்கியமான பங்குகளை வகிக்கிறோம். நாங்கள் செய்யும் விஷயங்களைப் பற்றி பெருமையாக உணர்கிறோமா? மிகவும் பூமி, உங்களின் அலைகளை கட்டுப்படுத்தவும் இரவை வெளிச்சம் பாய்ச்சுவதிலும் உதவுகிறேன். என்னையின்றி இரவுகள் மிகவும் இருண்டிருக்கும் மற்றும் சமுத்திரங்கள் குறைவாகவே உற்சாகமாக இருக்கும். நான் உங்களுக்கு இரவும் ஒளியையும் கொடுக்கிறேன். என்னை இல்லாமல் பூமியில் உயிரில்லை. நிலா வெறும் குளிர்ந்த இருண்ட பாறை மட்டுமே இருக்கும். ஆம் சூரியனே, உங்களின் ஒளியும் வெப்பமும் இவ்வளவு முக்கியம். நிலா, உங்களின் மென்மையான ஒளி மிகவும் ஆறுதலாக இருக்கிறது. நான் இருவரையும் பெற்றிருப்பது மிகவும் அதிர்ஷ்டம். நாங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் சார்ந்திருப்போம். நான் சூரியனின் ஒளியை பிரதிபலித்து இரவை வெளிச்சமாக்குகிறேன். நீ, பூமி, அனைத்து அற்புதமான தாவரங்கள், விலங்குகள், மக்களுக்கு வீடாக இருக்கிறாய். அது உண்மையா? நாம் அனைவரும் எங்கள் பங்குகளை வகிக்கிறோம். ஒன்றாக பிரபஞ்சத்தில் ஒற்றுமையை உருவாக்குகிறோம். அதனால்தான் நாங்கள் ஒருவருக்கொருவர் மதிக்கவும் பாராட்டவும் வேண்டும். நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் சில சமயம் நான் மக்களை என்னை பராமரிக்காத போது சோகமாக உணர்கிறேன். அவர்கள் எனது சமுத்திரங்களை மாசுபடுத்துகிறார்கள், எனது காடுகளை வெட்டுகிறார்கள், எனது விலங்குகளை காயப்படுத்துகிறார்கள். ஆஹ் பூமி, அது மனதை உடைக்கும். மக்கள் அவர்கள் உங்களை காயப்படுத்தினால் அவர்கள் தாமும் காயப்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது உண்மை பூமி. அவர்கள் ஒரே வீடு நீங்கள்தான். அவர்கள் உங்களை பராமரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் அவர்களை பராமரிப்பது போலவே. அவர்கள் விரைவில் அதை உணர்த்த வேண்டும் என்று நம்புகிறேன். நான் அனைத்து எதிர்கால தலைமுறைகளுக்கும் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க விரும்புகிறேன். அவர்கள் உணர்வார்கள் பூமி. நாங்கள் எங்கள் கதையை பகிர்ந்து கொண்டு உதவலாம். குழந்தைகள் உங்களை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு அவர்கள் பொறுப்பான பெரியவர்களாக வளர்வார்கள். ஆம், இந்த செய்தியை பரப்புவோம். குழந்தைகளே, நீங்கள் எதிர்காலம். பூமியை பராமரிக்கவும், நிலாவை நேசிக்கவும், சூரியனை போற்றவும். ஒன்றாக நாங்கள் எங்கள் பிரபஞ்சத்தை அழகாக வைத்திருப்போம். கதையின் நீதி பூமி, நிலா மற்றும் சூரியன், நாம் அனைவரும் பிரபஞ்சத்தில் ஒன்றுக்கொன்று இணைந்துள்ளோம் என்பதை நினைவுபடுத்துகின்றன. நாம் எங்கள் கோள்களை பராமரிக்க வேண்டும், இயற்கையை மதிக்க வேண்டும், நாம் பெற்றுள்ள பரிசுகளை பாராட்ட வேண்டும். இதனால் அனைவருக்கும் பிரகாசமான மற்றும் அழகான எதிர்காலத்தை உறுதி செய்கிறோம். இவ்வாறு பூமி, நிலா மற்றும் சூரியன் தொடர்ந்து வானத்தில் பிரகாசமாக இருந்தனர். எப்போதும் குழந்தைகளை கவனித்து அவர்கள் தங்கள் அருமையான வீட்டை பேணிக் காப்பாற்ற கற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறார்கள். எங்கள் ஸ்பார்க்லிங் ஷைனி ஸ்டார்ஸ் சேனலின் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் செய்து இந்த அற்புதமான பயணத்தில் எங்களை பின்தொடருங்கள்.